ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இது இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டுக்களில் இந்த கிரகங்கள் அடையாளப்படுத்த முடியாத அல்லது சொல்லாத அல்லது தராத அல்லது மறுத்த ஒரு தகவல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை என்னுடைய 27 வருட அனுபவத்தில் கிடைத்த பதில். ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை, ஒரு கிரகம் எந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறதோ அதற்கு அடுத்த வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேருவது என்பது ஒரு சாலச்சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் தனக்கு அடுத்த வீட்டு கிரகத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகம் அந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய பாவத்தினுடைய பலன்களை அள்ளி தந்து விடுகிறது. அது கெடுபலனாக இருந்தாலும் அள்ளி தந்து விடுகிறது, சுப பலனாக இருந்தாலும் அள்ளி தந்து விடுகிறது. அடுத்து ஒரு தகவல். ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் பொழுது அது மிக வலுவான சூழ்நிலையில் அமர்ந்து அது நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் தெளிவாக அதனுடைய செயல்களை செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து ஒரு கிரகம் தன்னுடைய நட்பு கிரகத்தோடு சேர்ந்து ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் யோகத்தை தந்து விடுகிறது. அது மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அது யோகமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கும் மக்களினுடைய உறவுகளுக்கும் அது பாதகமாகவும் கசப்பாகவும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒழுக்கத்தின் விதத்தில் ஏற்ற இறக்கங்கள் வருகிறதே ஒழிய ஆனால் பொருளாதார விதத்தில் பலமான ஏற்றத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது. அந்த செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயம் மேலும் அவர்களை தவறான மனிதர்களாக அடையாளம் காட்டுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு வீட்டுக்குரிய கிரகமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோண அதிபதிகளுடன் சேர்ந்து தசாபுத்தியை நடத்தப் பொழுது அந்த கேந்திர திரிகோணத்துக்குரிய குணாதிசயத்தோடு அந்த எந்த கிரகம் தசாபுத்தியை நடத்துகிறதோ அந்த கிரகம் நின்ற வீட்டுக்குரிய செயல்பாடுகளை தெளிவாக அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று காலபுருஷனுக்கு 2-7க்குரியவன் என்ற சிறப்பான ஆதிபத்தியத்தை கொண்ட சுக்கிரன் காலபுருஷனுக்கு 10-11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்துக்கும் உரிய கிரகமான சனியும், அதாவது சுக்கிரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்து எங்கு நின்றாலும் யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் ஒன்று சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது சனி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்து சனி உச்சத்தை பெறும் பொழுது அது துலாலக்கணத்தை அந்த அமைப்பை பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதுவும் யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது. ஆனால் 8ஆம் இடம் என்பதால் அது எண்ணற்ற அவமானத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம்தான் இவர். இதுவரையில் இன்னும் திருமணமில்லை, கிட்டத்தட்ட 12 பெண்களுடன் உறவுகளை வைத்திருக்கிறார். இதில் 2 பெண்களை பதிவு திருமணம் செய்து அந்த பதிவு திருமணத்திலிருந்து விலகி வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் 2 பெண்களின் தாயோடு உறவு கொண்டு மறுபடி அந்த பெண்
தாய்மார்களினுடைய குழந்தைகளையும், அதாவது அந்த பெண்களையும் இவர் தன்னுடைய காதலிகளாக வழிநடத்தி கொண்டு இருந்து சில காலங்களில் அவர்களையும் விலகிவிட்டு என்றும் மற்றும் ஒரு காதல் அல்லது மற்றும் ஒரு தேடலோடு பயணித்து கொண்டிருக்கிறார். இவரிடம் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பழக்கம், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர மீதி அனைத்து பழக்கம் இருக்கிறது. சீட்டாடும் பழக்கம் இருக்கிறது, மது அருந்து பழக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஊர்வன பரப்பன என்று சொல்லக்கூடிய அல்லது நகர்வன என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளினுடைய இறைச்சிகளையும் உண்ணும் பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக பன்றி இறைச்சியும் மாற்று இறைச்சியும் இவருக்கு பிடித்தமான ஒன்று என்பது நடைமுறையில் நேரில் அனுபவத்தில் தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது இவர் மீன லக்கணத்தில் ஜனனமாக இருக்கிறார். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் ராகு, 6வது இடத்தில் புதன், 7வது இடத்தில் சூரியன் சந்திரன், 8வது இடத்தில் சுக்கிரன் சனி, 9ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 10வது இடத்தில் குரு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ராகு நீச்சம் பெற்றிருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கிரகத்தோடு. அதற்கடுத்து புதன் நட்பு வீட்டில் இருக்கிறார், சூரியனுடைய நண்பன் வீட்டில் இருக்கிறார். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7வது இடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். இங்கு லக்கணத்துக்கு 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கடுத்தது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார், சனி உச்சம் பெற்றிருக்கிறார். இங்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார், கேது இங்கு உச்சம் பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு 10வது இடத்தில் குரு இங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். அதற்கடுத்தது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் தான் நன்ற நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு எவ்வாறு வலுப்பெறுகிறது என்பதை பார்த்தோம். அதே சமயத்தில் இங்கு பாருங்கள் நண்பர்களே, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அந்த புதனுக்கு லக்னாதிபதியினுடைய 9ஆம் பார்வையால் பலம் பெறுகிறது. அதே சமயத்தில் புதனுடைய வீட்டுக்கும் குருவனுடைய பார்வைக்கு புதனுக்கும் குருவனுடைய பார்வை இருக்கிறது. அந்த வகையில் இவர் அற்புதமான யோகங்களை அள்ளித்தரக்கூடிய கிரக அமைப்பை கொண்டவர். அதாவது உடலியல் மனவியல் சார்ந்த விஷயத்தை இவர் பூரண திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த கிரகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு அடுத்தது சூரியன் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. இதில் விசேஷம் என்னவென்றால் சூரியன் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் அமர்ந்து சூரியனும் இங்கு வலுப்பெறுகிறார். அதுக்கடுத்தது சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. கேது கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த கேட்டை நட்சத்திரத்தை தந்த புதன் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் அமர்ந்து மேலும் வலுப்பெற்றது. புதன் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறது, 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, 27 பாகை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, புதனும் சூரியனும் இருவரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இவருக்கு அதீத தைரியத்தையும் யோகத்தையும் அள்ளித்தந்திருக்கிறது. அதற்கடுத்தது குரு மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. மூலத்தில் அமர்ந்த குருவுக்கு வீடு கொடுத்தவன் குருவே. ஆனால் குருவுக்கு 12ஆம் இடத்தில் கேது. ஆக குரு நின்ற வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் அற்ப சுகங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது. அதுதான் இங்கே விசேஷம். அதற்கு அடுத்து சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிரனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் நின்று வலுவாக இருக்கிறது என்பது விசேஷமான ஒரு தகவல். அதற்கு அடுத்தது சனி விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தது, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்தது. அதே சமயத்தில் தனக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் தனக்கு 3இல் அமர்ந்து எல்லாவித சகாயத்தையும் அள்ளித்தந்தது சனிக்கு என்பதில் விசேஷமான தகவல். ராகு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்தது, 4ஆம் பாதத்தில் அமர்ந்தது, 6.47 பாகை பெற்றிருக்கிறது. கேது அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.47 பாகை பெற்றிருக்கிறது. இவர் பிறந்தபோது சந்திரனுடைய திசை அஸ்த நட்சத்திரத்தில் ஜனனமானதால் சந்திர திசை 6 வருஷம். அதற்கடுத்தது செவ்வாய் திசை 7 வருஷம். அதற்கடுத்தது ராகு திசை 18 வருஷம். அந்த ராகு திசையில் 10 வருடத்தை கடந்த பிறகு இவருடைய ஆட்டம் ஆரம்பமானது. அதாவது ராகு திசையில் சுக்கிர புத்தியில் இவருடைய ஆட்டம் ஆரம்பமானது என்பது தான் இங்கு விசேஷமான தகவல். அன்று முதல் இன்று வரை
இவர் ஆட்டத்தை தரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதில் நேரடி அனுபவத்தில் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு சிறப்பான தகவல்களை வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து எந்த வீட்டில் அமர்ந்தாலும், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும், லக்கணத்துக்கு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அது யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. ஏன் என்ற கேள்விக்கு என்று பார்க்கும் பொழுது, மகர லக்கணத்துக்கு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 5, 10க்குரியவன், கும்ப லக்கணத்துக்கு என்று பார்க்கும் போது 4, 9க்குரியவன். ஆக மகர லக்கணமாக இருந்தாலும் கும்ப லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவனாக அமைந்து விடுகிறான். அதற்கடுத்தது ரிஷப லக்கணத்துக்கு 9, 10க்குரியவன் என்ற கர்மாதிபதி யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்போடு கொண்ட ஒரு ஸ்தானத்துக்குரிய அதிபதியான சனி சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோககரங்களாக அமைந்து வருகிறது. அதற்கடுத்தது துலா லக்கணத்துக்கு 4, 5க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி என்று சொல்ல மறுக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு அமைப்பு. இதில் மேலும் பலகீனம் என்று சொல்லும் பொழுது இதில் பாருங்கள் என்பர்களே, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் போராடும் மகரத்திலும் இல்லை, கும்பத்திலும் இல்லை, பூஷம் அனுசம் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனியனுடைய நட்சத்திரம் ரிஷபத்திலும் இல்லை, துலாத்திலும் இல்லை. அப்படி இருந்த போதிலுமே கூட இவர்கள் தாங்கள் செயல்படக்கூடிய காலமான தசா புத்தி அந்தரங்களில் யோகத்தை தந்துவிடுகிறது. ஆனாலும் இந்த யோகங்கள் அவரை வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வதற்கு உகந்ததாக அமையவில்லை என்பதுதான் நடைமுறையில் கசக்கும் உண்மையாக அடையாளம் காணப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று தனது நட்சத்திரத்தில் நின்று தனது வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது யோகத்தை வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரக்கூடிய யோகமாக அமைகிறது. அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் குரு அமர்ந்து சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து உச்சம் பெற்று மீன லக்கணத்தை பார்க்கும் பொழுது அது யோகமாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் பெற்று தனது நட்சத்திரத்தில் அமர்ந்து தனது வீட்டை பார்க்கும் பொழுது அந்த பாவம் வலுப்பெறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அமைப்பை கொண்ட ஒரு கிரகம் புதன் தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து தனுசு லக்கணத்திற்கு 10ஆம் இடமான கன்னிய லக்கணத்தை பார்க்கிறது. ஆக இந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தோடு கூடிய தொழிலை ஜீவனமாக அமைத்து தரமான வாழ்க்கை தந்துவிட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி 6இல் நின்று அவன் தன்னுடைய நட்சத்திரத்தில் நின்று யோகத்தை நடத்தக்கூடிய தன்மை என்று பார்க்கும் பொழுது அது சூரியனுக்கு மட்டுமே உண்டு. அதே சமயத்தில் அந்த சூரியன் சிம்ம லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதியான சூரியன் லக்கணத்துக்கு 6ஆவது இடத்தில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் அமரும் பொழுது அது யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அசாத்திய தன்மை இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து செவ்வாய் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து விருச்சிகத்தை பார்க்கிறது. அது விருச்சிக லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் யோகத்தை தந்து விடுகிறது. மேஷ லக்கணமாக இருக்கும் பொழுது பாதகத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு கிரகங்கள் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு நிற்கும் வீட்டினுடைய உரிமை கிரகமான அந்த வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய குணாதிசயங்களோடு அந்த செயல்பாடுகளை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.